வணக்கம். இந்த வீடியோல நம்ம TOC-க்கு இன்னும் கொஞ்சம் MCQs பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which of the following is not regular யூனிட் 1ல பார்த்துட்டு இருக்கோம். not regular அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜுக்கு நம்மளால NFAO இல்ல DFAO கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதோ அதுதான் not regular அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா set of strings which is the combination of a comma b the whole star. A comma b the whole star na நம்ம எடுத்துக்கிற input string w எல்லாமே ab combinationல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். So எத்தனை a's எத்தனை b வேணாலும் இருந்திருக்கலாம் with an even number of b's. அப்ப எத்தனை a இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா number of b's வந்து even number-ஆ இருக்கணும். So இதுக்கு வந்து நம்ம எப்படி finite automata construct பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பி இருக்கிறப்போ நம்ம டிரான்சிஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது, அடுத்த பிக்கு டிரான்சிஷன் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் பீஸ் இருக்கிறப்போ இன்புட் வந்து நம்மளுக்கு த்ரூ பி போட்டுக்கலாம். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் பீஸ் இருக்கிறப்ப இந்த ஸ்டேட்லயும் ஈவன் நம்பர் ஆஃப் பீஸ் இருக்கிறப்ப இந்த ஸ்டேட்டுக்கும் நம்மளால மூவ் பண்ண ஆடுக்கு இங்கேயும் ஈவனுக்கு இங்கேயும் நம்மளால மூவ் பண்ண முடியும். அப்ப ஏ வந்ததுன்னா ஒரு செல்ஃப் லூப் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா இருக்கிற நம்ம எடுத்துக்கிட்ட இன்புட் ஸ்ட்ரிங்ல பியை மட்டும் கவுண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் பி வரப்ப ஏ இருந்தா அதே ஸ்டேட்ல இருக்கும், பி வந்தா அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். இங்கேயும் எத்தனை ஏஸ் இருந்தாலும் ஒரே ஸ்டேட்ல இருக்கும், அடுத்த பிக்கு இங்க வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம ஃபைனல் ஸ்டேட் ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் பிஸ் இருக்கிறப்போ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா இந்த டிஎஃப்ஐ நம்மளுக்கு அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போய்க்கும். ஓகே, அப்ப இதுக்கு நம்மளால NFAO DFAO கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சது. அப்ப இது வந்து இட் இஸ் அன் ரெகுலர் லாங்குவேஜ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இங்க என்ன காம்பினேஷன்னா இன்புட் வந்து ஏபிசிங்கிற காம்பினேஷன்ல இருக்கும். வேர் தேர் இஸ் நோ சி எனிவே டு லெஃப்ட் ஆஃப் ஏ. அதாவது இன்புட்டோட காம்பினேஷன் ஏபிசில இருக்கும். எத்தனை லென்த்தா வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு சிஏ இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் சி வந்தா டிரான்சிஷன், அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து பி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட் படி ஆக்சுவலா சி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏ இருக்கக்கூடாது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏவோட லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு சி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ எனிவே நோ சி எனிவே டு லெஃப்ட் ஆஃப் ஏ. இப்போ ஒரு சி வந்ததுன்னா டிரான்சிஷன் நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஏ இருந்தா நம்ம நான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கணும். ஏன்னா இது காம்ப்ளிமெண்டா தான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு பி வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, எத்தனை பி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஏ வந்ததுன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா சிஏ இல்லாதப்போ ஏ வந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, ஸோ பி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏ வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்புட்ல சி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஏ வரக்கூடாது. ஸோ இதுக்கு இன்பிட்வீன்ல பிஓ சிஓ எது இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஏ வந்ததுன்னா கண்டிப்பா அது ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இதை ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாவும் இதை ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாவும் போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுட்டு ஒரு செல்ஃப் லூப் போட்டு ஏ கமா பி கமா சி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு டிரான்சிஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை இன்புட்ல என்ன வேணாலும் இருக்கலாம், ஏபி காம்பினேஷன்ல எது வேணாலும் இருக்கலாம். இப்ப சி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஏபியில எத்தனை வேணாலும் ஏசியில எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு ஏ வந்துருச்சுன்னா இந்த ஏக்கு முன்னாடி நம்மளுக்கு சி இருக்குன்னு அர்த்தம். ஏக்கு முன்னாடி சி வந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு நான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது இல்லாத மீதி எல்லா நேரத்திலையும் இந்த ஸ்டேட்ல இல்லைன்னா இந்த ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கும் நம்மளால ஒரு NFAO DFAO டிசைன் பண்ண முடியும். அப்ப இதுவும் பிரச்சனை கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அ ரெகுலர் லாங்குவேஜ். அடுத்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இன் 0,1 காம்பினேஷன். 0,1 காம்பினேஷன் இட் இஸ் என்கோடட் இன் பைனரி. அப்ப நம்ம எடுத்துக்கிற இன்புட் வந்து இட் இஸ் அண்ட் பைனரி வேல்யூஸ் 0 1 0 அந்த மாதிரி. நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி அ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பைனரி வேல்யூஸ்ல நம்மளால மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 என்னென்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பாத்தீங்கன்னா 2 4 6 8 இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். இதோட பைனரி ஈக்குவல்ன்ட் பாத்தீங்கன்னா 2க்கு 1 0, 4க்கு 1 0 0. ஸோ எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0ல எண்டா இருக்கும்.
இருக்கிற எல்லா பைனரி வேல்யூலையும் எதுலெல்லாம் ஜீரோல எண்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இட் இஸ் அண்ட் இதுதான் வந்து இட் இஸ் அ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அப்ப அதுக்கு நம்மளால வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு NFA கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா இப்படி போட்டுக்கலாம். எண்டிங் வித் இன்புட் ஸ்டார்டிங்ல 0,1 இருக்கலாம், எண்டிங்ல 0 இருந்தா இட் கோஸ் டு ஃபைனல் ஸ்டேட். நான் NFA டிரா பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்டார்டிங்ல 0, 1 எந்த காம்பினேஷன் வேணா இருக்கலாம். ஆனா எண்ட் வேல்யூல 0 இருந்தா அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இதுக்கும் நம்மளால வந்து NFA DFA டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இட் இஸ் அ ரெகுலர் லாங்குவேஜ். அப்ப நம்மளோட ஃபைனல் இது பாத்தீங்கன்னா none of mentioned. ஏன்னா எல்லாமே ரெகுலர் லாங்குவேஜ். நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து which of the following are non regular language னு கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே ரெகுலர்ங்கறதுனால D ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா if L is a DFA then L dash is, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ DFA வந்து கண்டிப்பா இன்னொரு DFA தான். ஏன்னா இப்போ ஒரு நம்மளால ஒரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் வித் ஏக்கு நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னா நாட் ஸ்டார்டிங் வித் ஏக்கும் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்ப இட் இஸ் ஆல்சோ L dash is also a DFA regular. ஓகே, மீதி ஆப்ஷன் வராது. நான் ரெகுலர் கிடையாது, நான் ஃபைனைட்டும் கிடையாது. ஏன்னா இதுல இல்லாத எல்லா லாங்குவேஜும் இதுக்கு வந்துடும். கண்டிப்பா அதை வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்ப இட் இஸ் ஆல்சோ அ DFA ரெகுலர். இப்ப லாஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் ஆர் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியும் இல்லைங்க? பாலிண்ட்ரோம்னா நம்மளுக்கு வந்து இப்ப ஏபின்னு எடுத்துட்டோம்னா அதோட ரிவர்ஸ் BA. A string and its reverse சேமா இருந்ததுன்னா அதுதான் பாலிண்ட்ரோம்னு சொல்றோம். அப்ப என்ன நம்மளுக்கு இதுல பேரியர், இதை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து NFAO DFAO கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா it cannot deterministically find the midpoint. NFA DFA என்ன பண்ணும்? ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட், அடுத்து இந்த எலிமெண்ட், அடுத்து இந்த எலிமெண்ட். நம்மளுக்கு மெமரி யூனிட் எதுவுமே கிடையாது. அப்ப எந்த இடத்துல இருக்குங்கிறதே, எந்த இன்புட்டோட எந்த பிளேஸ்ல இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா ஃபைனைட் ஆட்டோமேட்டா cannot deterministically midpoint கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட். அதே மாதிரி cannot remember arbitrary length of data. கரெக்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டாக் ஆஸ் மெமரி யூனிட்டும் கிடையாது. ஸோ என்ன ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணோங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுவும் இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு உள்ள வந்துடும். பாலிண்ட்ரோமுக்கு இது ஒரு ஆப்ஷன். Even if the middle point is known, it cannot find whether the second half matches the find. ஆக்சுவலா பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இப்ப இதுதான் மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கப்புறம் இங்க B இருந்தா இதுக்கு முன்னாடி B இருக்கான்னு பாக்கணும். இங்க A இருந்தா இதுக்கு முன்னாடி A இருக்கான்னு பாக்கணும். அப்ப இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ப்ரீவியஸ் ஹாஃப்க்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத நம்மளால டிசைட் பண்ண முடியாது. கரெக்ட் தான். ஏன்னா NFA DFAல இதுவும் கரெக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன வரும்? all of the mentioned. ஏன்னா எல்லா mentioned ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும். இது எல்லாமே வந்து it is the reason for finite automata are not able to recognize palindrome. கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து நம்மளுக்கு இதுல என்ன சூஸ் பண்ணணும்? all of the mentioned தான் சூஸ் பண்ணணும். ஓகே, thank you.